இங்க ஒரு போட்டி நடக்குது. ராஜாக்கு ஒரு வைஃபை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய பொண்ணுங்க வந்திருப்பாங்க. நிறைய பொண்ணுங்களுக்கு போட்டியும் நடக்குது. முதல் போட்டி என்னன்னா ஒரு பெயிண்டிங் காம்படிஷன் தான். இப்போ எல்லாருமே வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஆனா ஒரு பொண்ணு மட்டும் அவளோட லிப்ஸ்டிக் மார்க்கை அந்த பேப்பர்லேயே விட்டு போயிருப்பா. ஒவ்வொருத்தரோட பெயிண்டிங்கையும் ஓப்பன் பண்ணி பார்த்து எது ராஜாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. லிப்ஸ்டிக் மார்க் ஒரு பொண்ணு வச்சிருப்பால, அவளோட பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள வந்து ஒண்ணுமே இல்லை, காலி பேப்பரா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப கோவம் வருது. அந்த பொண்ணு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு கூப்பிட்டுட்டு என்னது இது அப்படின்ட்டு கேட்கிறப்போ, இது எப்படி ஆச்சுன்னே தெரியல, நான் ரொம்ப நேரமா பெயிண்ட் பண்ணிட்டு தான் இருந்தா, ஆனா எப்படி ஒயிட் பேப்பரா இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு தான் சொல்வா. அடுத்ததா இப்ப இந்த எக்ஸாமினரும் வந்து அந்த பொண்ணு பெயிண்ட் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பாரு தான். ஆனா வேணும்னே நான் வந்து இவ பெயிண்ட் பண்ணதையே பார்க்கல, பிரஷ் எடுத்தது மட்டும் தான் பார்த்தேன், காலி பேப்பர் தான் இருந்துச்சு அப்படின்ட்டு போய் சொல்லிடுவாரு. அடுத்ததான் அந்த பொண்ணு வந்து லிப்ஸ்டிக் மார்க் வச்சிருப்பால, பாருங்க நான் லிப்ஸ்டிக் மார்க் கூட வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. எப்படி இது காணாம போச்சு அப்படின்ட்டு இந்த பொண்ணு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பேப்பர்ல ஏதோ ஒரு ஸ்மெல் மாதிரி வருது. பேப்பர்ல ஏதோ ஒரு கெமிக்கலை ஊத்தி அந்த பொண்ணு வரைஞ்சதே வந்து தெரியாத மாதிரி பண்ணிருக்காங்க. அதனால இந்த பொண்ணு வந்து சுடு தண்ணி கேட்டிருப்பாளா, இப்ப சுடு தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துன உடனே அந்த பொண்ணு வரைஞ்சது அப்படியே வெளியே வந்திருக்கும். இந்த எக்ஸாமினர் தான் இந்த பொண்ணு மேல இருக்கிற வன்மத்துல வேணும்னே இப்பெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்கும். அதனால அந்த எக்ஸாமினரை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. இப்ப இந்த பொண்ணு வந்து ரெண்டாவது ரவுண்டுக்கு போயிட்டா. ரெண்டாவது ரவுண்ட் என்ன அப்படின்னா ஒரு கூடை கொடுத்துருவாங்க. அந்த கூடையில எல்லாரும் வந்து ரொம்ப அழகழகா பூங்களை வந்து டெக்கரேட் பண்ணி வைக்கணும். எல்லாருமே நல்லா கலர்ஃபுல்லா இருக்கிற பூங்களை ரொம்ப சூப்பரா டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு மட்டும் காஞ்ச குச்சிங்கெல்லாம் இருக்கும்ல, அதை தான் எடுத்துட்டு வந்து வைப்பா. அதை பார்க்கும்போது அங்க இருக்கிற யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. இப்ப இவங்கெல்லாம் எவ்வளவு அழகழகான கலரான பூவெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க, நீ இப்படி காஞ்ச குச்சை வச்சிருக்கிய, பார்க்கும் போதே ஒரு சந்தோஷமாவே இல்லையேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பொண்ணு வந்து அந்த காஞ்ச குச்சிக்கு மேல சில லிக்விட்லாம் தடவி வச்சிருப்பா. கொஞ்ச நேரத்திலேயே இப்ப அந்த காஞ்ச குச்சில இருந்து நல்ல அழகாவும் பூ பூக்கும். ஏற்கனவே அழகா இருக்கிற பூவை அடுக்கி வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா காஞ்சு போயிட்டு எதுக்குமே உதவாது அப்படின்ட்டு தூக்கி போட்டு அந்த குச்சில இருந்து பூ வளர வைக்கணும், அதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பாளா. இப்ப இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த பொண்ணோட சிந்தனையே வந்து ஆரம்பத்துல இருந்து ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருக்கு. அதனால இப்ப போட்டியில வந்து இந்த பொண்ணியே செலக்ட் பண்ணிடுவாங்க.